வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகர் விமல் அவர்களை பத்தி அண்மை காலமாக சோசியல் மீடியாவில் தவறான செய்திகள் பகிரப்பட்டு வருகிறது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபலம் நடிகர் விமல் அவர்களை பத்தி ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்காரு. என்னென்ன அந்த பேட்டியில பேசியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். குடித்து கொண்டே விமல் கதை கேட்பாரா? நிதானமில்லம் தான் பல கையெழுத்து போட்டிருக்காரு. பிரபல பகிர்ந்த சீக்ரெட். தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்தவர் தான் நடிகர் விமல். கில்லி, கிரீடம் உள்ளிட்ட படங்கள்ல ஒரு சில காட்சிகள்ல தலை காட்டியிருப்பாரு. பல வருடங்களாக சினிமாவில் நடித்து கொண்டிருந்தவர் சர்க்குணம். இவர் இயக்கத்தில் களவாணி படத்தில் ஹீரோவாக நடித்தார். சர்க்குணம் இயக்கத்தில் உருவான அந்த படம் மெகா ஹிட் ஆனது. குறிப்பாக களவாணியின் விமலின் நடிப்பு ரொம்பவே ரசிக்கப்பட்டது. முதல் படமே ஹீரோ மாதிரியாக நடிக்கவில்லை, அவ்வளவு இயல்பாக நடித்திருப்பார் என ரசிகர்கள் விமலை புகழ்ந்து தள்ளினாங்க. களவாணியின் வெற்றிக்கு பிறகு மீண்டும் சர்க்குணம் இணைந்து விமல் வாகை சூடவா படத்தில் நடித்தார். கல்வியை அடிப்படையாக உருவாக்கப்பட்டிருந்த அந்த படத்தில் ஆசிரியர் வேடத்தில் நடித்திருந்தார் விமல். இந்த படமும் விமர்சன ரீதியாக ஹிட்டாக விமலின் நடிப்பு பெரிதாக பேசப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த படம் தேசிய விருதையும் வென்றது. இதுவரை விமலின் நடிப்பில் வெளியான மிகச்சிறந்த படமாக இது கருதப்படுகிறது. பெரிய ரவுண்டு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட விமலுக்கு திடீரென பட வாய்ப்புகள் குறைந்து போனது. சில காலமாக நடிக்காமல் இருந்த விமல் விலங்கு வெப்சீரிஸ் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார். அந்த வெப்சீரிஸை பாண்டியராஜரிடம் உதவியாளராக இருந்த பிரசாத் அவர்கள் இயக்கியிருந்தார். மொத்தம் 7 எபிசோடுகள் உருவான விலங்கு வெப்சீரிஸ் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் G5 OTT-யில் வெளியானது. இதுல விமல், இனியா, முனிஷ்காந்த், பாலா சரவணன், மனோகர் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தாங்க. த்ரில்லான ஜானரில் உருவாக்கப்பட்ட இந்த வெப்சீரிஸ் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. விலங்கு வெப்சீரிஸ் கொடுத்த வெற்றி அடுத்து உற்சாகமான விமல் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி வந்தாரு. அந்த வகையில அவரது நடிப்பில் வெளியான தெய்வ மச்சான், குலசாமி ஆகிய படங்கள் சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகின. ஆனா அந்த படங்கள் தோல்வியை சந்தித்தது. இதனையடுத்து துடிக்கும் கரங்கள் படம் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு வெளியாக உள்ளது. துடிக்கும் கரங்கள் படத்தின் விழாவில் பேசிய விமல், சினிமாக்கு வந்த புதிதில் என்ன இது என்று தெரியாமல் பல கையெழுத்து போட்டேன் என்று பேசினார். மேலும் இது இனி தெளிவாக இருப்பதாக கூறியிருந்தார். இந்த சூழல்ல விமல் குடித்துவிட்டு தான் கதையை கேட்பார் என்ற விஷயம் தெரிய வந்துள்ளது. அதாவது தினமும் மாலை காரை எடுத்துக்கொண்டு வெளியே வரும் விமல் தன்னிடம் ஏற்கனவே கதை சொல்லியிருந்தவர்களை கோடம்பாக்கத்தில் பார்த்தால், ஹலோ பிரதர் வாங்க என காரில் ஏற்றிக்கொண்டு எங்கேயாவது சென்று குடித்து விடுவாராம். அதுவரை அந்த இயக்குனர் பேசிக் கொண்டிருப்பாராம். பிறகு மீண்டும் அவரை ஒரு இடத்தில் இறக்கி விடுவாராம். கையில் 2000 ரூபாயை கொடுத்து இன்னொரு நாள் வாங்க கதை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவாராம். இதனாலேயே அவர் ஃபாலோ செய்வதை பலருமே நிறுத்தி விட்டாங்களாம். மேலும் நீட்டிய இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டேன் என விமல் சொன்னதும் ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது அவர் கையெழுத்து போட்ட பல சமயங்களில் விமல் நினைத்தாலே இருந்ததே இல்லையாம். அதனால் தான் அவருக்கு வீழ்ச்சி ஏற்பட்டதாம். இந்த தகவலை பத்திரிகையாளர் அந்தனம் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பகிர்ந்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நெக்கில உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.